ஹலோ எவ்ரிவான், கார்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலிருந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஆக்டாஹீட்ரல் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸான ஆக்டாஹீட்ரலில் எதில் வந்து ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் வராது அப்படிங்கிறது, அப்சர்வ் ஆகாது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வீக் லிகாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலும் வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னாலும் ஒன்று தாங்க. அதாவது வீக் லிகாண்ட் ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட்னாலும் ஒன்று தான், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? ஸ்ட்ராங் லிகாண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகேங்களா? வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா அங்கே வந்து பேரிங் அப்படிங்கிறது வந்து நடக்காதுங்க. ஏன்னா அது வீக் ஃபீல்டாக இருக்குல்ல, ஸோ அப்போ அங்கே பேரிங் அப்படிங்கிறது நடக்காது. ஓகே, ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படிங்கும்போது பேரிங் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? இதிலிருந்து, அதாவது இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் மீனிங், வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஓகேங்களா? நம்ம அதே மாதிரி லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்த ஃபஸ்ட்டு கீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்னங்க? அதாவது இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது இப்போ ஒரு டிஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா லிஹேண்ட் வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது அங்கே வந்து அந்த டிஆர்பிட்டால் வந்து ஸ்ப்ளிட்டிங் நடக்கும் இல்லைங்களா? T2G EG அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட்டிங் நடக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்ப்ளிட்டிங் ஆகிறதுல அந்த ஸ்ப்ளிட்டடான அந்த ஆர்பிட்டால் இருக்குல்ல, T2G EG, அந்த ஆர்பிட்டாலில் சிமெட்ரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் வராது. அன்சிமெட்ரிக்கலாக எலக்ட்ரான்ஸ் அதில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் வருங்க. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க. இப்போது லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்? இந்த ஆர்பிட்டால் வந்து T2G EGயாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுங்களா? இது வந்து T2G ஆர்பிட்டால், இது EG ஆர்பிட்டால். அதாவது நம்மளோட இந்த டி ஆர்பிட்டால் வந்து ஸ்ப்ளிட்டிங் நடக்கும் லிஹேண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் எலக்ட்ரான். இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரி. ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே நான் இங்கே பாருங்களேன். இப்போது இந்த இடத்துல வந்து எல்லாமே பேரப் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக இருந்தாலும் T2G EG இந்த இடத்துல சிங்கிளாக இருந்தாலும் இதுவும் சிமெட்ரி தான். ஓகேங்களா? இதுவும் சிமெட்ரி தான், இதுவும் சிமெட்ரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானோட ஸ்ப்ளிட்டிங், அதாவது எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே வந்து பேரப் ஆகிருந்தாலும் அதையும் நம்ம சிமெட்ரி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சிமெட்ரிக்கலாக எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சிமெட்ரிக்கலாக எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே சிமெட்ரி. ஓகேங்களா? சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் வராது. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 3 எலக்ட்ரான் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. ஓகேங்களா? 4th எலக்ட்ரான் வந்து இங்கேயே ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது வீக் ஃபீல்டு அப்படிங்கும்போது கீழெல்லாம் பேர் ஆகிட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு சிமெட்ரியாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கீழே வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜான் டில்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இதே வந்து பாருங்களேன், இப்போது இதே மாதிரி மேலே வந்து எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை,
கீழே வந்து ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸ் இருந்து மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம சிமெட்ரிக் கீழே தான் கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இஜி ஆர்பிட்டாலில் வந்து நமக்கு சிமெட்ரி இருக்குது. ஆனால் T2Gயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரி இல்லை. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிங் அப்படிங்கிறது வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து T2Gயில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். ஓகேங்களா? இதே வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸில் அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பேரிங் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம் வாங்களேன். ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் இஸ் நாட் அப்சர்வ்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது D4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். D4 அப்படிங்கும்போது நமக்கு எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு பாருங்களேன். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பேரிங் அப்படிங்கிறது நடக்காது. அதாவது பேரிங் நடக்காது இந்த சென்ஸ் கீழே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழேயும் இந்த T2G ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். இதே வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து பேரிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் இஜி ஆர்பிட்டால் ஃபில் ஆகும். அதுதான் இங்கே வந்து பேரிங் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் அதுதான். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது வீக் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ என்னாகும், D4 இருக்குது. எலக்ட்ரான்ஸ் என்னாகும், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். ஓகேங்களா? இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டு. ஸோ இந்த இடத்துலையே பேரிங் 4th எலக்ட்ரான் இங்கேயே போடாமல் நம்ம இந்த இடத்துல போடுவோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, D9 கொடுத்துருக்காங்க. D9 வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், இதுவும் வீக் ஃபீல்ட் லிகாண்டு தான். அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா T2G ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் இஜி ஃபில் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த 6th எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 9 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா D8 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம், அதே மாதிரி தான், இது வீக் ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட்டு கீழே T2G ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் இஜி ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் ரிமைனிங் 5 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டேன்னா இப்போ 8 ஸோ ரிமைனிங் 3. அப்போ வந்து இது வந்து கீழே வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க, D7 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகாண்டு. ஸோ T2G ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் இஜி ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பேரிங் நடக்கும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எது வந்து ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும், எதில் வராது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா கீழே வந்து ஈக்குவலாக 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரி வராது. ஸோ இது வந்து அன்சிமெட்ரி ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படின்னாவே எலக்ட்ரான் வந்து அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? அது அன்சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட லென்த் இருக்குது பார்த்திங்களா, மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் உள்ள லென்த்தில் வேரியேஷன் வரும். அதே மாதிரி வந்து பாண்ட் ஆங்கிள், இப்போ ஆக்டாஹெட்ரல் ஒரு ஐடியல் ஆக்டாஹெட்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக 90 டிகிரியில் இருக்குங்க. ஆனால் இந்த டிஸ்டார்டட் ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் அதுலேயே வருது. அப்போ அந்த டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரலில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பாண்ட் லென்த்தில் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள்லேயும் வந்து வேரியேஷன் இருக்குங்க. அதுதான் ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், D9 அப்படிங்கும்போது கீழே வந்து சிமெட்ரிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேலே வந்து பாருங்களேன் ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அன்சிமெட்ரிக்கல். அதாவது இந்த 2 T2G இஜி இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அன்சிமெட்ரிக்கலாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சிமெட்ரி. ஓகே,
அப்போ இதுலேயும் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ D8 அப்படிங்கும்போது வந்து பாருங்களேன், கீழேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகிருக்கு, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, கீழேயும் சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, மேலேயும் சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சிமெட்ரி. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இங்கே நோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இந்த இடத்துல ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸில், ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸில் எதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது. ஸோ டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். D7ஐயும் வந்து பார்த்துட்டு நம்ம ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது D7 பாருங்களேன், கீழே இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் சிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டும் பேர் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலாக பேர் ஆகிருக்கு. ஓகே, அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது. அப்போ இந்த இடம் அன்சிமெட்ரியாக இருக்கிறதுனால டோட்டலாக இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சிமெட்ரின்னு தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம கொஷின் படி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 காம்ப்ளெக்ஸில் எதில் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது அப்படின்னா D8 அப்படிங்கிறதுல ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, D8 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வீடியோவை பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்ம ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பேஸ் பண்ண எந்த கொஷின்னாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.